வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் நபரின் தலைவிதியை மாற்றிய கோர விபத்து, சோகத்தில் தவிக்கும் குடும்பம். தமிழர் பகுதியில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்ட பெண், நடந்தது என்ன? நாட்டில் பல்வேறு பிரச்சினைகளினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சஜித். அதிகரிக்கவுள்ள உணவுப் பொருட்களின் விலைகள், வெளியான காரணம். தபால் மூல வாக்களிப்பிற்காக 7 லட்சம் பேர் விண்ணப்பம். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள தேசபந்து தென்னகோன். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல், ஸ்ரீதரன் எடுக்கவுள்ள நடவடிக்கை. இன்று இரவு முதல் இடியுடன் கூடிய கனமழை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அனுராதபுரம் ஏனையின் வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரியவந்துள்ளதுடன் விபத்தில் குறித்த நபரின் கால் அகற்றப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பாரவூர்தி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்து விபத்து சம்பவம் குறித்து அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் நேற்றைய தினம் ஒரு இளம்பெண்ணை வீதியில் வைத்து பலர் முன்னிலையில் ஒரு ஆண் மிக மூர்க்கத்தனமாக கோட்டான் தடியொன்றினால் தாக்கும் காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. குறித்த இந்த சம்பவத்தில் டேஷ் கன்னிவெடி அகற்றும் நிறுவனத்தில் கன்னிவெடி அகற்றும் பணியாளராக பணிபுரியும் பெண்ணொருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த கடமை முடித்து வீட்டுக்கு வரும்போதே பேருந்திலிருந்து இறங்கிய வேளை வீதியில் வைத்து இளைஞர் ஒருவர் பெண்ணின் முடியை பிடித்து காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட நபர் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவில் உள்ள சின்ன சாலம்பன் கிராமத்தில் வசிப்பவர் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் உடனடி விசாரணைகளை மேற்கொள்வதோடு பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளும் ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டு மக்கள் தற்பொழுது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிகவும் துன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுவெல பகுதியில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். மக்களின் வருமானம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிவித்துள்ளார். பால்மா, அரிசி, தேங்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இந்த கடுமையான சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் எந்த தீர்வுகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் போது அரசாங்கத்தினர் பிரச்சினைகளை கிண்டலாக பேசுகின்றனர் எனவும் ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் பேசுவதில் மட்டுமே திறமையானவர்கள் எனவும் சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆனால் அவர்களின் உரைகளில் யாருக்கும் பயனுள்ளதாக கூடிய தீர்வோ திட்டமோ பார்வையோ இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் பெரும்பாலான மக்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்கின்றனர் எனவும் உலகளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியைப் போல் மக்களின் வாழ்வின் மகிழ்ச்சியையும் கணக்கிடும் புதிய கருவிகள் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இலங்கை அரசு இந்த சர்வதேச நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாத முறையில் செயற்படுகின்றது என குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்புகளினால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி துறை பெரிதும் பாதிக்கப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த புதிய வரி கட்டண உயர்வினால் இலங்கை பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை அரசாங்கம் கணிக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருசான் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்துக்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளின் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் 7 லட்சம் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து மார்ச் 3ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகளுக்கான அரசு அதிகாரிகள் குறித்து தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி எந்தவொரு அரசு அதிகாரியும் இன்றைய தினம் வரை தங்கள் தகவல்களை வழங்கவில்லை என்றால் குறித்து தகவலை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அவர்களின் நிறுவன தலைவரின் பரிந்துரைகளுடன் அனுப்புமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு கோரியுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புகள் ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கடந்த 20ஆம் தேதி மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோன் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை அன்றிலிருந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த அவர் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் 20ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருண புத்ததாஸ் உத்தரவிட்டிருந்தார். 2023 டிசம்பர் 31ஆம் தேதி மாத்திரை வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு முன் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட சதித்திட்டம் தீட்டிய குறித்த குற்றச்சாட்டின் பேரில் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 8 பேரை கைது செய்யுமாறு பிப்ரவரி 27ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈழத் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கங்களிடம் அழுத்தம் கொடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகையால் இதுவரையில் ஈழத்தமிழர்களின் பொருளாதாரம் அரைவாசி அழிந்துவிட்டது. தமது பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியாத நிலையிலும் இயல்பு வாழ்க்கையை இழந்த நிலையிலும் ஈழத்தமிழர்கள் காணப்படுகின்றனர். குறிப்பாக யுத்தம் முடிவடைந்த 15 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பொருளாதாரம் பெரியளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அடிப்படை காரணமே இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகைதான். அவர்களுடைய மீன்பிடி பொறிமுறைகள் எமது பகுதி மக்களின் மீன்பிடி வலைகளை அறுத்தல் மற்றும் அவர்களது உற்பத்திகளை முடக்குதல் ஆகியவை காரணமாக கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் மேலும் அவர்களது வாழ்வாதாரங்களை அளிக்கும் செயற்பாடுகளை அனுமதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல கடற்தொழிலாளர்கள் என்னிடம் முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முன்பெல்லாம் வாரத்தில் ஓரிரு நாட்களில் மட்டுமே இந்திய கடற்தொழிலாளர்கள் வருவார்கள். இடைப்பட்ட நாட்களில் எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது அதற்கு கூட வழியில்லாமல் உணவுக்காக கூட நாம் கஷ்டப்படுகின்றோம் என நெடுந்தீவு கடற்தொழிலாளர்கள் முறையிட்டனர். எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்க தரப்பிடம் நான் எடுத்து செல்லவும் இந்திய தரப்பிடம் எமது மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து தீர்வு காண்பதற்கான அழுத்தம் கொடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தவுள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் இரவில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.